சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் குலதெய்வம் உங்கள் வேண்டுதலை எப்படி ஞாபகப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த தெய்வத்திடம் நம்ம போய் எப்படி வேண்டும், கடவுளே எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தா நான் கோவிலுக்கு இதை செய்கிறேன், இல்லை நான் உனக்கு இந்த விஷயங்கள் நான் செய்கிறேன் அப்படிங்கிற வேண்டுதல் வைப்போம். ரெண்டாவது முறை நம்ம வீட்டில் ஏதாவது எனக்கு இந்த விஷயம் எனக்கு கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாணயம் முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்வோம். இப்படி பல வழிபாடுகள் நம்ம குலதெய்வத்திற்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்படி குலதெய்வத்திடம் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். அந்த வேண்டுதல் குலதெய்வம் நமக்கு நிறைவேற்றி கொடுத்து விட்டது. அப்போ நம்ம செய்கிறேன்னு சொன்னதை நம்ம குலதெய்வத்திடம் செய்ய வேண்டும். மற்ற தெய்வங்களை விட குலதெய்வம், ஏன்னா குலதெய்வத்தின் குழந்தைகள் தான் நம்ம, அதனால உரிமையோட நம்ம கிட்ட அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறத பல அறிகுறி மூலம் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லை, குலதெய்வம் நம்மளோட தாய் தெய்வம். மற்ற தெய்வங்கள்கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிறத விட குலதெய்வத்திடம் வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வேண்டுதல் விரைவில் நமக்கு நிறைவேறும். இப்போ குலதெய்வத்திற்கு நாணயம் முடிஞ்சு வச்சோம் அப்படிங்கிறத நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது அந்த நாணயங்களை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு சில நேரங்களில் மறக்கும்போது வேற யாராவது திடீர்னு வந்து இந்த காசெல்லாம் என்னாச்சு, இந்த இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாணய முடிச்சுகளின் பேச்சை எடுப்பாங்க. அதன் மூலம் நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, குலதெய்வ கோவிலுக்கு அந்த நாணயங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாணயம் முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை உண்டியலில் செலுத்தும் போது அதை மறந்துடுவாங்க. அப்போ என்னாகும், மற்றவர்கள்ட்ட கேட்குற மாதிரி திடீர்னு வந்து நாணயம் முடிச்செல்லாம் கரெக்டாக எடுத்துட்டிங்களா, போட்டிங்களா அப்படிங்கிற ஞாபகப்படுத்துறதுக்கு யாராவது ஒருவர் வருவாங்க. நம்ம தான் அந்த வேண்டுதல் வைக்கிறோம். ஆனால் அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு வேற யார் மூலியமாவது அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ரெண்டாவது விஷயம், நான் எனக்கு இந்த ஒரு வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா குலதெய்வத்திற்கு படையல் போடுறேன், மணி வாங்கி கட்டுறேன், அது மட்டும் இல்லை குலதெய்வ எல்லைக்கு நான் இந்த ஒரு பொருள் வாங்கி தரேன் அப்படிலாம் நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும்போது அதை நம்ம மறந்துட்டாலோ, இல்லை நம்ம வேண்டுதல் நிறைவேறிய பிறகு இதை நம்ம அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம், இல்லை இந்த வேண்டுதல் வைத்ததே நம்ம மறந்துட்டாலோ கண்டிப்பாக குலதெய்வம் பல ரூபங்களில் நமக்கு ஞாபகப்படுத்தும். ஒரு சிலர் வந்து மணி வாங்கி வைக்கிறேங்கிறவங்களுக்கு நம்ம கடத்தரவு பக்கம் போகும்போது நம்ம எந்த மாதிரி மணி வாங்கி நம்ம குலதெய்வ கோவிலில் கட்டணும்னு நினச்சனோ அதே போல் மணிகள் அதிகப்படியாக கண்ணில் படும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலருக்கு கனவுகளில் அந்த மணிகள் வாங்கி கட்டுற மாதிரியே ஒரு பிம்பங்கள் தோன்றும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, வீட்டில் அந்த மணி வாங்கி கட்டாதனால ஏதோ ஒரு பிரச்சனை வருமோ அப்படிங்கிற மன நெருடல் கொடுக்கும். இது 3 விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் தாமதப்படுத்தாமல் உடனே உங்கள் குலதெய்வ எல்லைக்கு சென்று அந்த மணியை வாங்கி கட்டிவிடுங்கள். குலதெய்வம் எப்போதுமே நம்மக்கிட்ட ஒரு உரிமையாக கேட்கும். அதுதான் குலதெய்வம். மற்ற தெய்வங்கள்கிட்ட நம்ம எப்படி வேண்டுதல் வைத்தாலும் அது வந்து நம்ம வேற யாராவது ஞாபகப்படுத்தணும், இல்லை நமக்கே அது தோணுனாதான். ஆனால் குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமையாக குலதெய்வத்திடம் கேட்கலாம். அதே போல் நம்மிடமும் குலதெய்வம் உரிமையாக கேட்கும். எனக்கு இதை பண்ணு அப்படின்னு சொல்லி குலதெய்வம் உரிமையாக தன்னுடைய குழந்தைகளிடம் கேட்பது நம்ம குடும்பத்திற்கு குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உண்மை சம்பவம். ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு அப்பா இல்லை, 3 பசங்க. அந்த 3 பசங்களில் 3ஆவதுல உள்ளவருக்கு திருமணம் ஆனால் நாங்கள் 3 குடும்பங்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டு பொங்கல், அதாவது 3 குடும்பமும் சேர்ந்து ஒரே பொங்கலாக வைத்து உனக்கு படையல் போடுறோம் அப்படின்னு சொல்லி அண்ணங்காரர் வேண்டியிருக்காரு. 3ஆவது தம்பிக்கும் திருமணம் ஆன பிறகு எல்லாரும் சேர்ந்து வருடாந்திர பூஜைக்கு கார் பிடிச்சு போகணும் அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. ஆனால் 2 தம்பிகளும் இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லை, அண்ணனால் முழு பணமும் போட்டு கூட்டிகிட்டு போகவும் முடியல, அவருக்கும் 3 பேரும் சேர்ந்து போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கார் பிடிச்சி குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க. ஒருத்தவங்க மேட்டு கிழுத்தா கீட்டு கிழுக்கிறது, என்னால் சரியாக வராது, எங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்க, நீ தான் நிறையா காசு போடணும் அப்படின்னு சொல்லி விதண்டாவாதங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு அவங்க அம்மாவுக்கு ஒரு மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. திருப்பி தண்ணி தெளித்து பார்த்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அப்படிங்கிறப்ப மூக்குலேருந்து ரத்தமாக வருது, ஹை ப்ரெஷரு. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு யாரும் அவங்க முன்னாடி சண்டை போடாதீங்க, ரொம்ப அவங்க கஷ்டப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்த நிமிஷம்
யாரும் எதுவும் பேசலை. எல்லாரும் சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக அவங்களுக்கு ப்ரெஷர் நார்மலாகவே இருக்கின்றது. அந்த ஒரு செகண்ட் மட்டும் எப்படி ஹையாக ஏறுச்சு, அடுத்த நிமிஷம் எல்லாரும் எப்படி ஒத்துமை ஆனாங்க, எப்படி யாரும் காசு இல்லைன்னு சொன்னவங்கள்ட்ட எப்படி காசு வந்துச்சு, எவ்வளோ சந்தோஷமாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஆச்சரியம்தான். அதுதான் குலதெய்வத்தின் மகிமை. குலதெய்வம் நம்ம எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா கண்டிப்பாக எப்படியா இருந்தாலும் நம்ம எந்த எல்லையில் இருந்தாலும் நம்மளை அழைச்சி குலதெய்வ எல்லையில் நிப்பாட்டிரும். இதுதான் குலதெய்வத்தின் மகிமை. இது போன்ற பல அதிசயங்களை குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிகழ்த்தி கொண்டே தான் இருக்கு. ஒரு விஷயம் நடக்கும்போது நமக்கு புரியாது. அது நடந்து முடிந்த பிறகு ஒரு கொஞ்ச நாள், ஒரு மாசம் கழிச்சு அதை யோசிச்சு பாருங்களேன். ஆமால, அது எப்படி நடந்திருக்கும்? அதுதான் நம்ம தெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறத உங்களால புரிய முடியும், புரிஞ்சிக்க முடியும். இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் மூலம் இந்த வீடியோ பலருக்கும் போய் சேரும். பலருக்கும் சேரும்போது குலதெய்வம் அருமை தெரியாதவர்கள் கண்ணில் இந்த வீடியோ படும்போது அவர்களும் அவங்க வாழ்க்கையிலும் இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கலாம். இனி வர காலங்கள்லையாவது அவங்க வருடாந்திர பூஜைக்கு அவங்க குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவங்க குடும்பமே சுபிட்சமாக மாறட்டும். மற்றொரு உண்மை சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோவிலுக்கு போகிறாங்க. ஒரு அக்கா, 2 தம்பிகள். தம்பிக்கு 2மே பெண் குழந்தை, அண்ணனுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தது. அக்காவை கட்டி கொடுத்துட்டாங்க. தம்பிக்கு 2 பெண் குழந்தை போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் அண்ணனுக்கு ஒரு நெருடல். என்னடா பண்ணுறது, நமக்கு அடுத்து இந்த குலதெய்வத்தை வணங்குறதுக்கு யாருமே இல்லையே. ஏன்னா பெண் குழந்தைகளை கட்டி கொடுத்ததுக்கு பிறகு அதிகமாக வணங்க மாட்டாங்க அப்படிங்கிற நெருடல் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ அவர் குலதெய்வத்திடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறாரு. அப்பா, எனக்கு அடுத்தது என்னுடைய தலைமுறையா உன்னை வணங்குறதற்கு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடு அப்படின்னு சொல்லி வேண்டும் போது அந்த குழந்தைய எப்படி கொடுக்குறாங்க? கரெக்டாக அந்த வருடாந்திர பூஜை எப்போ நடக்குமோ, இப்போ தைப்பூசம் அன்று வருடாந்திர பூஜை அவங்களுக்கு குலதெய்வ கோவிலில் நடக்குது அப்படிங்கிறப்ப தைப்பூசத்துக்கு நாள் தான் அவங்க குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புவாங்க. அந்த நாள் அன்று அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னோட குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு 5 மொட்டை பிள்ளை எப்பெல்லாம் மொட்டை அடிக்கணும்னு சொல்கிறானோ அப்போல்லாம் குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை அடிச்சிடணும் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன, ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் தான் பசங்க மொட்டை அடிப்பாங்க. அதற்கு பிறகு மொட்டை அடிக்கிறதுனாலே ரொம்ப யோசிப்பாங்க. இப்படி தான் 7 வருஷமாக அந்த பையன் மொட்டை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அடுத்து நான் பெரிய கிளாஸ் போகிறேன், இனிமேலாம் என்னால் மொட்டை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த வெயில் காலத்தில் தலையெல்லாம் ஒரு மாதிரி புண்ணாக இருக்குப்பா, நீ மொட்டை அடித்து தான் ஆகணும், நம்ம குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை அடிப்போம்ப்பா, சரியாயிரும்ப்பான்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. சரிப்பா, இந்த ஒரு தடவை நான் போய் அடிக்கிறேன், அடித்து சரியாயிருச்சுன்னா நான் அடுத்து 3 வருஷம் தொடர்ந்து அடிக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அங்கே போய் மொட்டை அடிக்கிறான். அடுத்த வருஷம் அந்த பிரச்சனை அவனுக்கு எதுவுமே வரல. தொடர்ந்து 3 வருஷம் குலதெய்வத்திற்கு மொட்டை அடிக்கிறான். இதுதான் குலதெய்வத்தின் மகிமைகள். இது போன்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. குலதெய்வத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நடக்கிறத இந்த மாதிரி தினமும் ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு குலதெய்வம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.